சேப்பாக்ல ஒரு தலை இல்ல ரெண்டு தலை அஜித் குமார் அங்க இருக்காரு, தன்னோட ஃபேமிலியோட வந்திருக்காரு மேட்ச் பார்க்க. ரைட் சைடுல ஜீவிதா யாரு ஃபேன் நீ? யாரு ஃபேன் நீ? தலை மேடம், உங்களுடைய வயலின் கச்சேரி எந்த சபா நடந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஆளா உட்காந்து பாத்துருவேன். இன்ஃபேக்ட் நான் உங்க பரமரசின்னு கூட சொல்லலாம். மேடம் வாட்ச் நீ பார்த்தது இல்லையா? ரெண்டு விரல எடுத்து வச்சா அப்படி விளையாடுவாங்க பாரு. எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுங்க. வாயில வச்சுக்கிட்டு சொல்லு, யார் நீ? நீ எதுக்கு வந்திருக்க? யார? என்ன என்னைய தேர்றா? பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி பிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில காண்டம் நினைச்சு பார்க்க முடியுமா? குற்றங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் கட்டுக்கடங்காம அதிகமாகிட்டே போகுது. டெல்லி பாம்பே மாதிரி தீவிரவாதிங்க சென்னையிலயும் ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் எங்க பதுங்கி இருக்காங்கன்னு தான் தெரியல. ரோஜா, அழுக்கு துணி அதிகமாயிருச்சு, வாமா வாஷிங் மிஷின்ல போலாம். ராத்திரி துவைச்சுக்கலாங்க. ராத்திரி துவைச்சா சத்த வரும். வா, இன்னைக்கு துவைக்காம விட மாட்டாரு. வரேன், நீங்க போங்க. ராஜா கைய வச்சா அது ராஜா போறதில்ல. நான் ராஜா. அந்த அளவுக்கு அறிவில்லாம துவைச்ச திரும்ப திரும்ப துவைக்கிறானா? உனக்கும் அறிவில்ல? என்ன துவைச்ச துணியிலடா, நான் நினைச்ச புது துணி கூட வாங்கிட்டு வந்து துவைப்பேன். ஏன்னா வாஷிங் மிஷின் என்னோட. வாஷிங் மிஷின் உன்னோடதுன்னா கரண்ட் பில் என்னோடது. அப்ப என்னோட துணிய உன்னோட மிஷின்ல போடட்டுமா? சிறந்த நடிகர் யார்? கமல்ஹாசன். தம்பி, இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். 80 ஏய் மாப்ள, கும்பலங்கிறது போத மாதிரிடா, புதஞ்சு போயிடாத. காதலுங்கிறது கள்ளிப்பால் மாதிரி ஊத்தியா கொண்டே விடுவாளுங்க. அதுக்கு மேல நம்மளுக்கு பல குழப்பு இருக்கு. இதெல்லாம் வேணாம், வாழ்க்கையை பாப்பாவா. As deep as the Pacific Ocean, I wanna be yours. நீங்க கமிட்டடா சிங்கிளா? சிங்கிளா? ஓ மை காட், மறைந்திருந்தோம் காதலியே. யாருமே நம்பாதீங்க பிரான், பொண்ணுங்களே நம்பாதீங்க பிரான். டைம் வந்து ஜாலியா இருப்பேன், எல்லாத்தையும் அன்பா இருப்பேன். ஆனா எனக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. நான் கண்டிப்பா ஒரு நாள் தேடி வருவாங்களோ இல்ல எனக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் விடுவாங்களான்னு தெரியாது. கண்டிப்பா விடுவாங்க, நம்புறேன். Something bad, bad. எங்க இருக்கீங்க? ஏதோ வேலையில தான் இருக்கேன். இல்ல, நம்ம முருகர் இருக்கார்ல, அவரு
என்ன என்ன சத்தம் அது? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த வாயில. என்னது? அந்த அறிவிப்போல் அன்பு தருவாரே, சின்ன அறிவிப்பும் என்று சுடுவாரே. நீயும் தும்மிரடி தும்மிரடி ஆயுசு 100ஆக என் உயிர் உன்னோட பொத்தி வச்சு இங்க மனசு வருத்தத்துக்கு உனக்கு சிரிப்பு. உங்க வீட்ல உன் போன்லாம் செக் பண்ணுவாங்களே, என்கிட்ட பேசுறது பார்த்தா மாட்டிக்க மாட்டேன். அதான் உன் நம்பரை ஒரு பையன் பேரு போட்டு சேவ் பண்ணிருக்கேன். அறிவாளி ஆயிட்டடா தங்க பிள்ளை. ஏன் ஆயிட்டாண்டி நம்ம பிள்ளை? இவனுங்கள மாதிரி ஆளுங்க இவனுங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். குருவி விஜய் மாதிரி பண்ணி விட்டானுங்களே. முதல் முறையா ஆம்பளையா பிறந்ததுக்கு வருத்தப்படுறேன் மாமா. இதே நான் பொண்ணா பிறந்திருந்தேன். என்னாச்சு? ஸ்கூல்ல எல்லாரும் இன்னும் குட்டி குட்டின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. நீ எங்க பெரிய பொண்ணா இருக்க? நீ தான் இவ்ளோ குட்டியாச்சே. குட்டியாச்சே. அப்ப நான் கேட்ட பாடல்கள் இன்னும் எனக்கு நினைவில் இருக்குது. हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा.